அனைவருக்கும் நமஸ்காரம். எந்தை சுக்கிலாம் பரநாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்தே அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம் அலல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகணம் அறுகோடி 6,00,000 நெடுங்காலம் கருவறையில் எனை நீர் காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அரியானை அறிய வைத்து அந்தரனாய் எனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளிர் உழைத்தி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று எனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனை ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே பெத்ததாயே என் நாவில் நின்று பேசும் அம்மா. இப்போ நான் பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு பெரியது எது சிறியது எது, பெரியது எது சிறியது எது அப்படிங்கிற தலைப்புல பேச போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த உலகத்துல நடக்கிறதே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை தான் நடக்குது. இதே மாதிரி ஒரு சண்டை ஒரு 2 பேருக்கு இடையில நடந்திருக்கு, யார் பெரியவங்க அப்படின்னு. இதை தீர்க்கிறதுக்காக ஒருத்தட்ட போறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 2 பேர் பெரியவங்க சிறியவங்க இருக்கிறது இருக்கட்டும், நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சண்டை போட்டு போன 2 பேர் யார் யாருன்னா விஷ்ணுவும் பிரம்மாவும். யார்கிட்ட போனாங்க அப்படின்னா சிவன்கிட்ட போனாங்க. இப்ப சொன்னவனே சிவன் நிக்கிறது லிங்க உற்பவமா நிக்கிறாரு. அவரோட அடியையும் முடியையும் இன்னமும் அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவங்க என்ன பாடி வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப அடியும் முடியும் நடுவென்றோரைக்கும் அறியார் உலகிலே அடியும் முடியும் நடுவும் கண்ட வான ஆனந்தர்க்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க பாடி வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அடியையும் சிவனோட அடியையும் முடியையும் பார்த்தவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சடையாளர்கள், நம்ம காசாய வாங்கின அனந்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவங்க நமக்கு சொல்றாங்க. அடுத்து என்ன ஒரு உதாரணம் பெருசுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப வாமன அவதாரத்தை நம்ம இதா சொல்றோம். அதுல மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்திரனா ஆகுறதுக்கு, அதாவது சாவாவரம் பெறறதுக்கு இந்திரனானா சாவாவரம் பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடத்துறாரு. அதுல யாகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான தர்மங்கள் பண்றாரு. பண்ணும்போது நம்ம விஷ்ணுவே அவதாரம் எடுத்து வாமன அவதாரமா வர்றாரு. ஒரு சின்ன பையனா எனக்கு ஒரு 3 அடி மண் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம மாவலி சக்கரவர்த்தியோட குரு இது வேணாம், இவர் பெருமாள் மாதிரி இருக்கு, நீ இவருக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியா சொல்றாரு. அது சொல்லியும் இவர் கேட்காம தானம் கொடுக்குறாரு. அதாவது கொடுக்கும்போது இந்த தீர்த்த கண்டியில தண்ணி கொடுத்தாதான் அந்த தானம் பூர்த்தி ஆகும் சொல்லிட்டு தீர்த்தம் கொடுக்கும்போது சுக்கராச்சாரியர் வண்டு மாறி அந்த தீர்த்த கண்டியோட ஓட்டையை அடைச்சுக்கிறாரு. அப்ப நம்ம வாமனர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தர்ப்ப புல்ல எடுத்து குத்தி விட்டு அந்த ஓட்டையை எடுக்கிறாரு. எடுத்த உடனே அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த உடனே இவர் திரிவிக்ரமானா மாறி, அதாவது உலகளந்த பெருமாளா மாறி ஒரு அடியில பூமி அளந்துடுறாரு, இன்னொரு அடியில வானத்தை அளந்துடுறாரு. அப்புறம் மாவலி சக்கரவர்த்திட்ட கேட்கிறாரு, இன்னொரு அடி எங்க அப்படின்னு. சரி, என் தலையில வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு இது. அடுத்து இப்ப பெருசு அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தா, அளக்க முடியாது எதுவோ அதுதான் மிக பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அளக்க முடியாது 1 இல்ல 5 இருக்கு. அது பூதம், பஞ்சபூதத்தை அளக்க முடியாது, அது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து எது பெருசு அப்படின்னா, நம்ம குருச்சேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிச காமிச்சாங்கல்ல சர்வைக்கிய கண்ணபுரான், அந்த விஸ்வம் அடுத்ததான் பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஸ்வத்தை விட பெருசு அப்படி எதுன்னு கேட்கும்போது பிரம்மம் விஸ்வத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பெருசு எது அப்படின்னா, அதுதான் நம்ம ஆண்டவங்க விராட் தான் இருக்கிறதுலயே மிக பெருசு. ஆண்டவங்க யாரு அப்படின்னா வான்கண்ணி விராட் தவத்துல இருக்காங்க.
நம்ம கோடி கடந்த விராட் குருவே அப்படின்னு சொல்லி பேசுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து விராட் அப்படிங்கிறது. விராட்டுக்கு மேல பெருசே கிடையாது, தெய்வம் தான் வந்து பெருசு. அடுத்து வந்து சிறியது எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இந்த உலகத்துல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சிறியது எது அப்படின்னா அணு வந்து மிக சிறியது அப்படின்னு சொல்லுவாங்க. அணுவுக்கு சிறியது வந்து இருக்கு, அது வந்து நம்ம தெய்வமே வந்து சொல்லியிருக்காங்க. அணுக்கு சிறியது வந்து குணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பந்தம்னு ஒண்ணு இருக்கு, பாகம்னு ஒண்ணு இருக்கு, விந்தம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு சிறுசு வந்து நாத விந்தம், அதுக்கு சிரிச்சது வந்து சிந்தை, அடுத்து வந்து கூர்முனை, அதுக்கு அடுத்து கதிர்முனை. இந்த கதிர்முனையை வந்து ஆண்டவங்க வந்து நம்ம பாட்டிலேயே வந்து பாடியிருக்காங்க. ஒழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம் அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து பாடியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, நம்ம திரிலோக சஞ்சாரி வந்து நாரத மகாமுனிவர் வந்து வைகுண்டத்துல இருந்து கைலாய நோக்கி போறாரு. கைலாய நோக்கி போகும்போது அவருக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் எடுக்குது. எடுக்கும்போது வந்து பூலோகத்துக்கு வர்றாரு. அவர் வந்து ஒரு ஆச்சாரமானவர் இல்லையா, ஒரு பிராமணர் வீட்டுக்கு வந்து போறாரு. பிராமணர் வீட்டு வாசல்ல வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எந்நேரம் வந்து நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த பிராமணர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டவொடனே இந்த இருக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உள்ள போறாரு. உள்ள போனவொடனே அவர்கிட்ட தண்ணி கேட்கும்போது வாங்க வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் நல்ல உபசாரமெல்லாம் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வைகுண்டத்துல இருந்து கைலாய நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிங்களா, அப்ப எனக்கு எப்ப சித்தி கிடைக்கும், சித்தி முத்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கைலாயத்துக்கு போயிடுறாரு. போனா அங்க வந்து வாசல்ல வந்து நந்தியம் பெருமான் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இறைவனா பெருமான சிவபெருமானை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்கிறாரு. கேட்டவனே வந்து இப்ப வந்து நீங்க வந்து சிவபெருமானை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு. விளையாண்டுகிட்டு இருக்காரு, என்ன விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ஊசியோட முனையில வந்து இந்த பக்கம் வந்து ஒட்டகத்தை விட்டு இந்த பக்கம் எடுக்கிறாரு, இந்த பக்கம் யானையை விட்டு இந்த பக்கம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னவனே இவர் பூலோகத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் மாயை வந்து அவருக்கு பிடிச்சிருச்சு. அது எப்படிங்க முடியும், ஏன் போய் சொல்றீங்க நந்தி, நான் தான் போய் சொல்லுவேன்னா நீங்க எனக்கு மேல போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற. கேட்டவனே வந்து நீயே வேணா பாரு அப்படின்னு சொன்னவனே பார்த்தா சிவபெருமான் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப என்ன நாரதா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து எப்ப எனக்கு சித்தி கிடைக்கும்னு சொல்லி கேட்க சொன்னாருங்க, அதுக்காக வந்தேன். அப்படியா, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத, அதாவது இந்த ஊசிக்குள்ள யானையையும் ஒட்டகத்தையும் கோர்க்கிறேன், அதாவது இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் எடுக்கிறேன்ல, இது வந்து உண்மைன்னு சொல்லி ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டு இதை வந்து நிரூபிச்சாருன்னா உடனே சித்தி கிடைச்சிரும் முத்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாரதரும் திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து அவர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு நாரதர் வீட்டை விட்டு கீழே வரும்போது அந்த செருப்பு தைக்கிற தொழில் என்ன சாமி என்ன ஏதோ பேசிக்கிட்டீங்களே என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இறைவன் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட சொன்னேன், அதை வந்து அவர் ஏத்துக்கல, நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா இறைவனாலே எல்லாமே முடியுமேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இப்படி நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. இது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க, நான் உட்காந்துருக்க வந்து ஆலமரம், அதோட வித்து வந்து கடுகை விட சிறுசு, ஆனா அந்த கடுகுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய விருட்சமான ஆலமரத்தை அடக்கி வச்சிருக்க இறைவனால இது வந்து முடியாததா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்னவனே அவருக்கு வந்து முக்தி வந்து கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம தெய்வம் வந்து அணுவுக்கு அணுவாகவும் அந்த பிரம்மாண்டமாகவும் இருக்கிற அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட கைலை நாடு. அவங்க வந்து 5.5 அடி உயரத்துல வந்திருக்கும் போது நம்மளால அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சீடர்களாகவும் இல்ல சீடர்களோட மான்களாகவும் வந்து கிடைச்சது நம்மளுக்கு பெரிய பாக்கியம். நன்றி. முத்தி பெறை தொடரும். முத்தி பெறையாற்ற முத்துநூறு அண்ணா அவர்கள் என்பது